ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஹாப்பி ஆடி எல்லாருக்கும். ரத்தனகிரி குமரக்கடவுள் கோயில் சரவணம்பட்டி கரட்டுமேடுங்கிற இடத்துல இருக்குங்க. இங்கே கீழே பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை சார்ந்த கோயிலுங்க. ரைட் சைடில் அருள்மிகு வன்னீஸ்வரர் பெருமாள் சன்னதி இருக்குது. ரொம்ப காமாக இருக்கும். சிவன் இருப்பார் மரத்துக்கடியில். தியானம் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்புறம் பக்கத்துலேயே கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குது. ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம். இன்றைக்கி ஆடி ஃபெஸ்டிவலுங்கிறதுனால இங்கே முக்கியமான விசேஷ தினங்கள் எல்லாம் சிறப்பு பூஜைகள் முருகருக்கு உண்டு. கீழே ரொம்ப பெரிய ஸ்பேஸ் இருக்குது. ஃபேமிலியோடு வந்தால் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். கீழேயே சாமிக்கு தேவையான பூ பழம் எது வேணாலும் வாங்கிட்டு மேலே கிளம்பிடுங்க. மேலே எந்த ஷாப்பும் கிடையாது. ரெஸ்ட் ரூமும் அதே மாதிரி கீழே மட்டும்தான் இருக்குது, மேலே கிடையாது. குழந்தைங்க பெரியவங்க யார் வந்தாலும் கீழே யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு மேலே கிளம்பிடுங்க. கீழே அருள்மிகு ரத்தனகிரி விநாயகர் ஆலயம் இருக்குது. ஃபஸ்ட்டு இவரை சேவிச்சுட்டு மேலே கிளம்பிடுவோம். வேக வேகமாக படியை பார்த்தோன்னே ஏற ஆரம்பிச்சிட்டான். இதுதாங்க மேலே போகிற படியோட என்ட்ரன்ஸ். கேட்லேயே நடை திறப்பு நேரம் போஸ்ட்ரு போட்டிருக்காங்க, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சாமி கும்பிட்டு போங்க. எவ்வளோ கவலைகளோடு இந்த கோயிலுக்கு வந்தாலும் இந்த ரெண்டு சைடும் இருக்கிற இந்த மரம் செடிகள் அதையெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே மறந்து போயிருங்க. அந்த குளுமையில் அந்த குளுமையான காற்று நம்ம மேலே படும்போது அப்படியே பஞ்சாக பறந்து போயிடும். அந்த ஃபீல் உணர்ந்தால் தான் தெரியும். நல்லாயிருக்கும். பெரியவங்க குழந்தைங்களாம் ஏறுறதுக்கு வசதியாக ரெண்டு சைடும் ஹேண்ட் ரெயில்ஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் மதியம் ஆயிடுச்சு, 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கீழே கூலிங் பெயின் போட்டிருக்காங்க. அவ்வளோக்கா காலெல்லாம் சுடாது. ஸ்டெப்ஸும் ஒரு 50 to 75 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட்டு போன இடும்பன் சன்னதிங்க. இவரை கும்பிட்டுட்டு அடுத்தது 2ஆம் நிலையில் கன்னிமார் சாமி இருக்காங்க. அவரையும் போய் கும்பிட்டுட்டு மேலே போயிடலாம். சாட்டர்டேங்கிறதுனால நிறையா காலேஜு ஒர்க்கிங் போகிறவங்க எல்லாருமே வராங்க. இதுதாங்க கன்னிமார் சன்னதி. சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மேலே ஏறிடலாம். இந்த ஒரு 20 ஸ்டெப்ஸ் மட்டும்தாங்க கொஞ்சம் நெட்டு குத்தலாக இருக்கும், பார்த்து ஏறணும். நெட்டு குத்தலாக இருக்கும், ஹேண்ட் ரெயில்ஸ் கிடையாது, பார்த்து பதனமாக ஏறணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. சீக்கிரமே கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க போல். இந்த மூலவர் சன்னதி. ஓம் சரவண பவ. அப்படியே நேராக போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இங்கேயும் மேலேயும் பிள்ளையார் இருக்காருங்க. இவர் தாங்க இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டியே. சுயம்பு விநாயகர் எவ்வளோ அம்சமாக அழகாக இருக்கார் பாருங்கள். இவரை கும்பிட்டுட்டு பிரகாரத்தை சுற்றி வரலாம். ஆனால் இப்போ வேலைகள் நடந்துட்டுருக்கிறதுனால, கும்பாபிஷேக வேலைகள் நடந்துட்டுருக்கிறதுனால சுற்றி வர்றதுக்கு அலோடு இல்லை. பூரா அந்த குச்சி கட்டி விட்டுட்டாங்க. அப்படியே கோயிலுக்கு பின்னாடி சைடு போய் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது வியூ. நாலா சைடுமே நிறையா அப்பார்ட்மெண்ட், வீடு, தோட்டம் எல்லாமே தெரியும். அப்படியே அந்த மலைகளோடு சேர்ந்து பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். எல்லா கவலைகளும் பஞ்சா பறந்து போயிடும். வாங்க சாமி கும்பிட்டு அமைதியாக கொஞ்ச நேரம் எல்லாம் உட்காந்துட்டு போவோம். இது பேக் சைடுங்க. கோயில் மூலவர் சன்னதிக்கு பின்னாடி இந்த மாதிரி போட்டிருக்காங்க. எந்த மாதிரி அவுட்புட் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. மூலவர் சன்னதிக்கு வந்தாச்சு. செம்ம அழகாக இருப்பார் இந்த முருகர். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். ஃபோட்டோ எடுக்க அலௌடு இல்லை. நான் உங்களுக்காக கொஞ்சமாக எடுத்திருக்கேன். கடைசியாக எங்களுக்கும் சக்கரை பொங்கல் கிடச்சிருச்சு. வாங்க ஸ்வீட் எடுத்து கொண்டாடுவோம் ஆடி ஃபெஸ்டிவலை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.